Okay, the next program title is Example for Polymorphism. The category is Overriding. This is one of the second example in Overriding category. இதுக்கு முன்னாடியே ஓவர்ரைடிங்கிற ஒரு கேட்டகரி தான் பார்த்துருக்கோம். இப்போவும் வந்து நம்ம ஓவர்ரைடிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் நம்ம வந்து பாலிமார்ஃபிசத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஐ டோல் டு யூ, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம அது என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, ஓவர்ரைடிங் கான்செப்ட் ஆல்வேஸ் டெவலப்டு இன் inherited classes. ஓவர்ரைடிங்கிற ஒரு கேட்டகரி இன்ஹெரிட்டடுங்கிற ஒரு கிளாஸஸில் மட்டும்தான் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஓவர்லோடிங் அப்படிங்கிற கேட்டகரி வி கேன் டெவலப் இன் சேம் கிளாஸ், சிங்கிள் கிளாஸில் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து திரும்பவும் இப்போ வந்து ஜஸ்ட் ஐ ரீகேப் தட். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேஸ் கிளாஸ். சார் இது எப்படி சார் பேஸ் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம டெரிவேட் கிளாஸ் இருந்தால் தான் பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லவே முடியும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹியர் ஐ டிக்ளேர்ட் ஒன் கிளாஸ், த நேம் இஸ் கால்ட் அஸ் P023A அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஹியர் ஐ டிஃபைன் தட் கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் இன்ஹெரிட்டன்ட் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ட் கான்செப்ட் டெவலப் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் ஹியர் ஐ டெவலப் டெரிவேட் கிளாஸ் டெஃபினேஷன் பார்ட் ஆல்சோ. ஸோ எனக்கு இதில் வந்து பாருங்கள், ஹியர் ஐ டெவலப் two member procedures. First one member procedure name is div with int formal parameters data type. Second member procedure name is div with int float data types. So this is also matched to polymorphism overloading concept. In case you are not used derived class use பண்ணல அப்படினீங்கன்னா, இந்த ஒரு கிளாஸ் மட்டும் இருக்குது அப்படினீங்கன்னா, this is matched to ஓவர்லோடிங் கான்செப்ட். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, டெரிவேட் கிளாஸ் கிரியேட் பண்ணினனால தட் ஓவர்லோடிங் கான்செப்ட் கன்வெர்டட் இன்டு ஓவர் ரைடிங். அந்த ஓவர்லோடிங்கிற கேட்டகரி என்னவா மாறிடும், ஓவர் ரைடிங்கிற ஒரு கேட்டகரியாக மாறிடும். அதுவும் எப்போ சார் மாறும் அப்படின்னீங்கன்னா, நல்லா வாட்ச் அவுட் பண்ணுங்கள். எனக்கு பேஸ் கிளாஸில் இருக்கிற மெம்பர் ப்ரொசீஜர்ஸோ, அதாவது பேஸ் கிளாஸ் இருக்கிற மெம்பர் சப் ப்ரோக்ராம்ஸோ, எனக்கு டெரிவேட் கிளாஸில் இருக்கிற மெம்பர் சப் ப்ரோக்ராம்ஸ் நேமும் ஈக்குவலாக இருக்கணும். எனக்கு பேஸ் கிளாஸில் இருக்கிற மெம்பர் சப் ப்ரோக்ராம் நேம் அண்ட் டெரிவேட் கிளாஸ் மெம்பர் சப் ப்ரோக்ராம் நேம் both are equal, then that kind of example, that kind of concept called as overriding in polymorphism. அதைத்தான் நம்ம வந்து பாலிமார்பிசத்தில் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல நான் இப்படி ஒன்று போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி div அப்படின்னு போட்டேன்னா this is not called as overriding, but here we are use capital letter D, but here we are use small letter d. So C++ is a case-sensitive object-oriented programming language. Most of the object-oriented programming language process with case-sensitive concept. Case-sensitive na upper case, lower case la exact-ஆ பார்க்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மேலே இருக்கிற div கீழே இருக்கிற div டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால this concept is not matched or not suitable in polymorphism concept. So here I again convert from upper case to lower case. ஸோ இது வந்துட்டு இப்போ எனக்கு வந்து இங்கே இருக்கிற டிவ்ங்கிற சிக்னேச்சரோ எனக்கு இங்கே இருக்கிற டிவ்ங்கிறதோட சிக்னேச்சரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மேட்ச்டு இன் பாலிமார்பிசம் கான்செப்ட். சரி சார், நான் இங்கே ஃபஸ்ட் இதுக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி தான் போன ப்ரோக்ராம் தான், அதே தான் சேம். இங்கே டிவ் இன்ட் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம கொடுத்துருக்காங்க, div int float. ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் அண்ட் கரண்ட் ப்ரோக்ராம் போத் ஆர் சேம். ஸோ அப்போ என்ன சார் இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரோம் அப்படின்னம்னா, கேர்ஃபுல்லி வாட்ச் இட் அவுட். இப்போது நான் இப்போ செலக்ட் பண்ணுற கோடிங் பாருங்கள், போன ப்ரோக்ராம் கோடிங்கும் இந்த கோடிங்கும் எனக்கு சேம் தான். ஸோ எனக்கு இதில் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இந்த ப்ரோக்ராமில் என்ன டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னா, தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஒன்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம். போன ப்ரோக்ராம்லேருந்து வேறுபடுவது இந்த லைன்கள் மட்டுமே. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, ஹவு டு ஆக்சஸ் பேஸ் கிளாஸ் மெம்பர் ப்ரொசீஜர்ஸ் by derived class object. How to access base class member procedures by derived class object even both class subprograms using same name. எப்போ எனக்கு ரெண்டு கிளாஸோட சப்ரோக்ராம் நேம்ஸோ, இப்போ இந்த சப்ரோக்ராம் நேமும் எனக்கு இந்த சப்ரோக்ராம் நேமும் எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நான் ஆப்ஜெக்ட் வந்து டெரிவேட் கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி டெரிவேட் கிளாஸில் இருக்கிற மெம்பர் சப்ரோக்ராமுக்கு தான் போகும். இந்த ப்ரோக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து இந்த சப்ரோக்ராமையும் நான் ஆப்ஜெக்ட் மூலிமா ஆக்சஸ் பண்ணோம். ஐ வாண்ட் ட்ரை டு ஆக்சஸ் this subprogram also from
derived class object. இந்த derived class object மூலியமாக நான் derived classல இருக்க subprogram access பண்ணனும். I want try to use same object for access base class member subprogram also. அதே object பயன்படுத்தி base classல இருக்கிற member subprogram எப்படி access பண்ணுவேன்? எப்போ எனக்கு base class and derived class both subprogram names are equal. Both subprogram has same name. இங்கேயும் div இருக்குது, எனக்கு இங்கேயும் div இருக்கு. அப்படின்ற போது அப்போ derived class object பயன்படுத்தி நான் வந்து அந்த derived classல இருக்க member subprogram-ஐயும் எனக்கு base classல இருக்கிற member subprogram-ஐயும் எப்படி access பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் இந்த போன ப்ரோக்ராமுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு டிஃப்ரெண்ட். போன ப்ரோக்ராமில் நம்ம என்ன ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னம்னா derived classல இருக்கிற மெம்பர் ப்ரொசீஜர்ஸ் மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் பண்ணோம், மெம்பர் சப் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணோம். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் நம்ம பேஸ் கிளாஸில் இருக்கிற மெம்பர் சப் ப்ரோக்ராமே ஆக்சஸ் பண்ண போகிறாங்க. எப்படி அப்படின்னம்னா see here the following member subprogram. இதில் ஏதாவது நீங்கள் ஹிண்ட் இருக்கான்னு பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி ஹிண்ட் எதுவும் நம்ம மென்ஷன் பண்ணல, இந்த இடத்துல தான் நம்ம ஹிண்ட் வந்து மென்ஷன் பண்ணுறோம். following member subprogram processed from, அதுக்கு முன்னாடி இதை ஒரே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். here I declare object to derived class. இங்கே ஆப்ஜெக்ட் வந்து யாருக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம்? derived classக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்ஜெக்ட் declare to derived class. ஸோ derived class object give first priority to its member subprogram. அதோட மெம்பர் சப் ப்ரோக்ராமுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குமே தவிர பேஸ் கிளாஸில் இருக்கிற மெம்பர் சப் ப்ரோக்ராமை பார்க்காது. அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்காது, செகண்ட் ப்ரையாரிட்டி தான் கொடுக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு போகுதுன்னா இட்ஸ் மெம்பர் சப் ப்ரோக்ராம் அப்படின்ட்டாங்க. அப்போது அது வச்சிருக்க மெம்பர் சப் ப்ரோக்ராம் தான் போகும் அப்படின்னம்னா ஹியர் ஐ கிரியேட்டட் 2 நியூ லைன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் எண்டல். எண்ட் லைன் அதோட ஃபுல் ஃபார்ம் தான், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எண்டல். இந்த எண்டல்லுங்கிறது என்ன சார், இது ஆப்ஜெக்டா இல்லை என்ன சார் அப்படின்னீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஆப்ஜெக்ட் of input output manipulators. input output manipulators ஓட ஆப்ஜெக்ட் தான் யாரு? end l. end lங்கிறது creating new line as well as clear buffer. இந்த coutங்கிறது என்னன்னா this is also one of the object. this object process from iostream class. iostream class process from this is one of the object of ostream class. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸுக்கு அப்படின்னீங்கன்னா ஓசி. இப்போ வந்துட்டு இதுலேயே வேணாலும் நம்ம எழுதிடலாம். cout is one of the object of எந்த கிளாஸுக்குன்னாங்க? ostream class. ostreamங்கிறது ஒரு பேஸ் கிளாஸ், ஓகேவா? ostream பேஸ் கிளாஸ். இப்போது எனக்கு அதோட வந்து இப்போ வந்து cout is cout is one of the object of iostream base class. iostream மோட derived class, iostream derived class, derived. இப்போ derived class. இப்போ இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்கன்னா iostream வந்து derived class. இப்போ iostream மோட base class யாருன்னாங்க? iostream base class is, base classes are ரெண்டு இருக்கு. iostreamக்கு ரெண்டு base classes இருக்கு. iostream is a derived class, then iostream base classes are iStream and OStream. இதுதான் வந்து both iostream base classes names are. சரி சார், இப்போ வந்து இதில்